ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத திருக்கோடீஸ்வரர் திருக்கோயில். நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் ஜெரேவா போற்றி. யமபயம் இல்லா திருக்கோடிக்காவல். ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத திருக்கோடீஸ்வரர் திருக்கோயில், திருக்கோடிக்காவல். தென்னிந்தியாவில், குறிப்பாக சோழவள நாட்டில் உள்ள 190 கோயில்கள் இதில் அடங்கும். அவற்றுள் காவிரி நதியின் வடகரை ஸ்தலங்களாக விளங்குபவை 63 ஆகும். இதில் திருக்கோடிக்கா 37வது ஸ்தலமாக விளங்குகிறது. சுமார் 1250 வருடங்களுக்கு முன்பு கிபி 8ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பல்லவர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் நந்திவர்ம பல்லவன் காலத்தில் இக்கோயிலின் கற்பக்கிரகம் மட்டும் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. பின் கிபி 950 957க்கு இடைப்பட்ட காலத்தில் தஞ்சையை உத்தம சோழ மன்னர் ஆண்ட சமயம் அவருடைய தாயாரும் கண்டராதித்த சோழனின் மனைவியுமான செம்பியன்மா தேவியாரின் ஆணைப்படி செங்கற்களாலான கோயில் இடிக்கப்பட்டு கருங்கற்களால் திரும்ப கட்டப்பட்டது. அதற்கு பிறகு வழி வழியாக நாட்டை ஆண்ட மன்னர்களால் இக்கோயிலின் மற்ற பகுதிகள் பல்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டன. ராஜராஜ சோழன் காலத்தில் 3 நிலை கோபுரமும், பின்னர் 3ஆம் குலோத்துங்கன் காலமான 13ஆம் நூற்றாண்டில் முதல் வாயில் 5 நிலை ராஜகோபுரமும் கட்டப்பட்டு திருப்பணிகள் நடந்திருக்க வேண்டும். அதன் பிறகு 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சை நாயக்கர் மன்னர் காலத்தில் பாழ்பட்ட பகுதிகள் திருத்தம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதோடு முன் கோபுரமும் இக்காலத்தில் புதிதாக மறுபடியும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது. பல்லவர் கால கல்வெட்டுகள் தஞ்சை மாவட்டத்தில் வேறு எங்கும் காணப்படவில்லை என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர்களின் கூற்று இங்கு குறிப்பிடத்தக்கது. கல்வெட்டுச் செய்திகள் திருக்கோயிலில் 3 நிலை கோபுர நுழைவாயிலின் தென்புறம் மதிர் சுவற்றிலும், வாகன மண்டபத்தில் காட்சி கொடுத்த அம்பாள் சிலையின் வடபுறத்திலும், சுவாமியின் கருவறை வெளிப்புற சுவற்றிலும் காணலாம். கா என்றால் சோலை என பொருள்படும். கா என முடியும் 5 சிவஸ்தலங்களை பஞ்சகாக்கள் என அழைப்பர். இந்த ஸ்தலம் பஞ்சகா ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பஞ்சகா அப்படின்னா 5 காவல்கள்: திருக்கோடிக்காவல், திருக்கோடக்கா, திருநெல்லிக்கா, திருக்குறுக்கா, திருவானைக்கா. பஞ்சகாஸ்தலத்திலே இந்த ஸ்தலம் ஒன்றானது. ஒன்றும் வேத்ராரண்யம் என்று ஸ்தலத்துக்கு பெயர்.
அம்பாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஆவார். ஸ்தல விருட்சம் பிரம்பு. இந்த திருத்தலத்திலே தேவி திரிபுர சுந்தரி என்ற நாமத்தோடு எழுந்துள்ளார். திரிபுர சுந்தரி என்றால் எல்லா காரியங்களுக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள் திரிபுர சுந்தரி. இந்த திரிபுர சுந்தரி தான் பாசம் அங்குசத்தை ஏந்தி கையிலே திரிபுரங்களை காப்பவள் தான் திரிபுர சுந்தரி. இந்த பாஸ்கரராயர் என்று ஒரு தேவி உபாசகர் இருந்தார். அவர் தான் இந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதியுள்ளார். இந்த சன்னதியிலே தான் உரை எழுதியது. பாஸ்கரராஜ் எழுதிய உரை லலிதா சகஸ்ரநாமத்துக்கு. இந்த திரிபுர சுந்தரியை வழிபவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது. எல்லா காரியத்தையும் ஜெயத்தை கொடுப்பவள் திரிபுர சுந்தரி. 35வது திருத்தலமாக இந்த தலத்திலம் போற்றி வருகிறது. திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட இத்தலம். சுற்றி பல தலங்கள் சிவாலயங்கள் இருக்கிறது. பந்தரைந்தநல்லூர், திருமணஞ்சேரி, ஆடுதுறை, திருமங்கலக்குடி என்று பல தலங்களை சுற்றி வந்து இந்த தலத்திற்கு அடையலாம். இப்பிறவி பயன் அடைய வேண்டும் என்றால் இந்த திருக்கோட்டி சுவாமி அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த பிறவியே பூர்த்தியாகிறது என்று திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். திரு சம்பந்தரால் பாடல் பெற்றதும் திருநாவுக்கரசரால் பாடல்பட்டது ஸ்தலத்திலே வந்து தரிசித்தவர்களுக்கு ஆயுள் அபிவிருத்தி, உடல் ரோகங்கள் நிவர்த்தியாகி இகபர சௌபாகியங்கள் அனைவரும். ஊரின் நடுவே கம்பீரமான ராஜகோபுரத்தோடு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திருக்கோடீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்திலே திருக்கோடீஸ்வர சுவாமி, அதன் தட்சிண பிரகாரத்திலே நிர்ணயத்திலேயே கரையேற்று விநாயகர். இங்கே வீட்டிற்கும் ஸ்ரீ கரையேற்று விநாயகர் அகஸ்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒரு காலத்தில் காவேரியம் வெள்ளம் ஏற்பட்டு நாயன்மார்கள் வந்து அகஸ்தியரை வந்து வேண்டுகிறார். அந்த அகஸ்திய பெருமான் இந்த ஸ்தலத்திலே வந்து அந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்கிறார். காவேரியை வெள்ளம் குறைந்து நான்மயன்மார்கள் எல்லாம் சிவனை வழிபடுகிறார். இந்த கரையேற்று விநாயகருக்கு பாலாபிஷேகம் கிடையாது, வெறும் தைல காப்பு மட்டுமே நடைபெறுகிறது. மண்ணாலான விநாயகர் அவர். அந்த விநாயகரை பிரார்த்தனை செய்தால் எல்லா காரியங்களும் விக்னமின்றி நடக்கும். மற்றும் பశ్చిமத்திலே சண்முகர், அதோ நீக்கி நேரே வடக்கே வந்தால் சனீஸ்வர பகவான். ஆலயத்திலே துவாரத்திலேயே யமதர்மராஜாவுக்கு தனிச்சன்னதியும் சித்திரகுப்தருக்கு தனிச்சன்னதியும் மிகச் சிறப்பானது. சித்திரகுப்தனுக்கும் யமதர்மராஜாவுக்கும் சாப நிவர்த்தியான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் மேலே எழுதுறாராம் சித்திரகுப்தர். இந்த ஸ்தல திருக்கோடிக்காவலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதனால் இந்த சித்திரகுப்தருக்கு பார்த்தீங்கன்னா கையில் பெண்ணோடு இருப்பாங்க. அவங்க சித்திரகுப்தர் தான் ஒரு மனிதனுடைய பாப புண்ணியங்களை எழுதக்கூடியவர். ஒரு மனிதன் பிறந்தத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பாபம் செய்கிறாங்க, என்னென்ன புண்ணியம் செய்கிறாங்க, என்னென்ன தான தர்மங்கள் செய்கிறாங்கன்னு அவர் தான் எழுதுகிறார். இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் மேலே எழுதுறாராம் சித்திரகுப்தர், திருக்கோடிக்காவலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. யமதர்மராஜாவையும் சித்திரகுப்தனையும் வழிபட்ட பிறகுதான் உள்ளே திருக்கோட்டி சுவாமி தரிசனம் பண்ண வேண்டும்.
திரிபுர சுந்தரி அனுக்கிரகத்தை பெற்று எல்லா சௌபாகியங்களையும் பெற வேண்டும். இந்த திரிபுர சுந்தரி தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் வெங்கடாஜலபதியாக காட்சி அளிக்கிறார். ஆழ்வார்கள்லாம் நேராக திருப்பதிக்கு போயிருந்திருக்காங்க ஒரு சமயத்தில். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, திருப்பதியில் இங்கே உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டா, நேராக திருக்கோடி காவலில் போய் திரிபுர சுந்தரியை தரிசனம் பண்ணுங்க, அங்கே தான் காட்சி தருவாள் அப்படின்னு அங்கே அசனீர் உண்டாச்சு. அப்போ ஆழ்வார்கள்லாம் வரும்போது தான் காவேரியில் ஒரே பிரளயம் உண்டாச்சான், வெள்ளமாக ஆணுது. அந்த ஆழ்வார்கள்லாம் போய் அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அப்போ தான் அகஸ்தியர் ஒரு புள்ளியாரை பிடிச்சி வச்சு இதை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களை கரையேற்று வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அந்த கரையேற்று விநாயகர் என்றொரு விநாயகர் இந்த ஸ்தலத்திலே சிறப்பானவர். அப்புறம் இந்த கரையேற்ற விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே அம்பாள் தரிசிச்சிருக்காங்க. இந்த அம்பாள் வெங்கடாஜலபதியாக காட்சி கொடுத்ததாக அது புராணத்தில் கூறியிருக்கிறது. இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்த அம்பாள்னு ஒன்று இருப்பாள். அந்த அம்பாள் சங்கு சக்கரத்தோட அபஜ ஊருகஸ்தத்தோட வெங்கடாஜலபதியாக இருப்பாங்க. உருவம் ஸ்ரீரூபமாக இருக்கும், ஆனால் மேல் சக்கரத்தில் சங்கு சக்கரம் அபய ஊருகஸ்தத்தோடு இருப்பாள். இந்த திரிபுர சுந்தரியை வழிபவர்களுக்கு எல்லா நலங்களும் சுகபாகங்களும் உண்டாகி எல்லா காரியங்களும் ஜெயத்தை கொடுப்பவள் திரிபுர சுந்தரி. இச்சிவ புராணத்தில் 12வது அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் மற்றொரு நிகழ்ச்சி இத்தலத்தின் மகிமைக்கு மேலும் சிறப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறது. தன் கணவனை கொன்றுவிட்டு நெறி தவறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்த லோககாந்தா என்ற பெண்மணி வாழ்க்கையின் இறுதி காலத்தில் திருக்கோடிக்கா தங்க நேர்ந்தது. அவள் மரணமடைந்ததும் யமன் அவளை தண்டிக்க நரகலோகம் அழைத்துச் செல்கிறான். சிவதூதர்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றனர். யம தர்மராஜன் சிவபெருமானிடம் முறையிடுகிறார். தமது ஸ்தலமான திருக்கோடிக்காவோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க யமனுக்கு அதிகாரம் இல்லை என்றும், காலதேச வர்த்தமானங்களால் இங்கு வந்தவர்களை யமன் கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது என்றும் பரமேஸ்வரன் கூறுகிறார். மேலும் திருக்கோடிக்கா என்று ஒலியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்கும் உரிமை யமனுக்கு இல்லை என்றும், அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவன் நெருங்கவே கூடாது என்றும் கட்டளை இடுகிறார். தொழில், வியாபாரம், குடும்ப நன்னம் எதில் போனாலும் ஜெயத்தை செய்ய வேண்டும், ஜெயத்தை அடைய வேண்டும் என்றால் திரிபுர சுந்தரியோட அனுக்கிரகம் இருந்தால் தான் ஜெயத்தை பெற முடியும். அப்படியே கேப்டல் திரிபுர சுந்தரி மூர்த்தியாகவள் இங்கே தேவியன் வாமபாகத்தோடு அமைந்திருக்கிறான். திரிபுர சுந்தரி திரிகோட்டி சுவாமி அனுக்கிரகத்தை பெற்று இந்த இகபர சுபாங்களை முன்பெற்று நடைமுறை வாழ்க்கையில் இன்பத்தை பெற வேண்டும் என்றால் இந்த திரிகோட்டி சுவாமி அனுக்கிரகம் என்றால் தான் இப்போ பெற்ற இன்பத்தை பெற முடியும்.